அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட். நம்ம இப்போ 3 விஷயங்களை பார்த்துடலாம். இந்தியாவுக்கு அமெரிக்கா செய்த துரோகம். என்னப்பா திடீர்னு துரோகம்லாம் பேசுறியே அப்படின்னு நினச்சிடாதீங்க. 2வது விஷயம், வெனிசுலாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு வெனிசுலாவுடைய தலைநகர் கராக்கஸ். அங்கேயே பெரிய அளவுக்கான ஒரு சேதாரம். நிறைய உயிரிழப்புகள் இருக்குன்னு மக்கள் அஞ்சுறாங்க. ஒரு பதற்றமாக இருக்காங்க. நிறைய கட்டிடங்கள், நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்து கண்ணிமைக்கிற நேரத்தில் சரிஞ்சிருச்சு. 2 தடவை தொடர்ந்து அடுத்தடுத்த பூகம்பம் வந்ததுனால. நேட்டோடைய தலைவர் மார்க் ரூட்டே அவர்கள் அங்கே அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். என்ன விதமான பாசிட்டிவ் ரீச் ஏதாவது வந்திருக்கா, இல்லை அவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்திருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், ஷார்ட்டாக பேசலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். நான் ஃபஸ்ட்டு வெனிசுலா சொல்லிடுறேன். சைடில் வீடியோ ஓடிட்டுருக்கட்டும். ஏன்னா நான் உங்களை நேரடியாக வெனிசுலாவை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கேருந்து தான் நம்ம எல்லா விவகாரத்தையும் பேச போகிறோம். ஒரு விஷுவலாக நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நான். ஏன்னா 7.1 7.4ன்னு சொல்லிட்டு ரிக்டர் அளவுகோலில் 2 தடவை 7.1லேருந்து 7.5. மெயினாக எந்த பிளேஸ், சென்ட்ரல் பிளேஸ்னால் பூமி தட்டுக்கு கொஞ்சம் மேலே தான் வந்திருக்கு. வெனிசுலானுடைய தலைநகர் கராக்கஸ், அங்கே தான் வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஒரு பேஸ்பால் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. பேஸ்பால்லாம் ஒரு குச்சி வச்சு அடிப்பாங்கல்ல, அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அந்த பேஸ்பால் வீரர்களின் கண்ணு முன்னாடியே அந்த ஹோட்டல் ஃபுல்லாக சரியுது. அப்படி ஃபுல்லாக அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்த பிளேயர்ஸோட குடும்பமும் அங்கே தான் இருந்ததாக சொல்கிறேன். இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய கட்டிடங்கள் கண்ணு முன்னாடி சரிஞ்சிருக்கு. வழக்கமாக எல்லா நாட்டோட தலைநகர்கள் அப்படின்னா வந்து ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரும்பாலான ஹோட்டல்ஸ் வந்து கண்ணு முன்னாடியே அப்படியே தரமட்டமாக இருக்குது. உயிரிழப்புகள் வந்து அஞ்சப்படுகிறது. 1000+ அப்படின்றாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய செய்தி குறிப்புகள் 1000 5000 மேலே தாண்டுவோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. வெனிசுலா அப்படின்னோடனே நம்மளுக்கு ரிமைண்டர் வர வேண்டியது நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் சமீபத்தில் அமெரிக்கா தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அவர் தான். அதுக்கப்புறம் மச்சுடோ அவர்கள் வந்தாங்க. மச்சுடோ வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு சாதகமாக இறங்கி இன்றைக்கி பெரிய அளவுக்கு கொஞ்சம் டெவலப்டாக மாறுறாங்க. ஏன்னா வருமானம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவுக்கு கூட வந்திருந்தாங்க. மச்சுடோ அவர்கள் வந்திருந்தாங்க. பிரதமர் மோடி அவர்கள்லாம் சந்திச்சிருந்தாங்க. எல்லாமே சந்திப்பு நடத்தி இங்கேருந்து அக்ரிமெண்ட் கூட போட்டாங்க. அதுவுமே அமெரிக்காவோட உந்துதல் பேர் தான் வந்தாங்கன்ற ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமும் கூட. அந்தளவுக்கு உங்களுக்கு ரிமைண்டர் வந்துடணும். அந்த வெனிசுலாவில் தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய ரோடெலாம் வந்து அப்படியே பொழந்துருச்சு. இந்த பக்கம் 2 சைடுமே வந்து பொழந்துருச்சு. நிறைய மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது கண்ணு முன்னாடியே அந்த ஓரத்தில், எல்லை ஓரத்தில் பார்த்தோன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து சரிஞ்சிருக்கிற பதிவுகளுமே வந்து பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய ஒரு பதிவுன்ற பாருங்க, ஒரு சேதாரம் அது. ஏன்னா ஒரு மனிதனுடைய கனவு, வாழ்நாள் கனவுங்க. ஒரு மனுஷன் ஆயுள் முழுக்கும் சம்பாதிக்கிறதுல 3 விஷயத்தை செலவு பண்ணுவோம். குழந்தைகளோட கல்விக்காக 1, இன்னொன்று திருமணத்திற்காக, 3வது வீடு கட்டுறதுக்காக, இல்லையா? அந்த வாழ்நாள் கனவு, தான் பிறந்ததுலேருந்து இருக்கும் வரை இருக்கக்கூடிய ஒரு வாழ்நாள் கனவுள்ள ஒரு வீடு, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வீடு, திடீர்னு கண்ணு முன்னாடி ஒரு நைட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் சரிஞ்சு போயிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மக்களோட வேதனை நம்ம சொல்லணுன்னா துயரங்களை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு மக்களோட ஃபீல் எல்லாமே பார்க்க நிறைய பேர் வந்து அந்த குடும்பத்தை இழந்த அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நான் ஆரம்ப பதிவு மட்டும்தான், உங்களுக்கு இருந்து இரவு பதிவு போடுறேன். நான் இப்போ சைடில் மற்ற நியூஸ் கவர் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் வெனிசுலாவில் இருந்து பார்த்துட்ருங்க. நான் வீடியோ பதிவு உங்களுக்கு நியூஸை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அங்கேயே இருங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள், அங்கே இருக்கக்கூடிய சம்பவத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு விஷுவலுமே வந்து உங்களுக்கு நேர்லேருந்து பார்த்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இப்போ நான் வந்து அப்படி என்ன நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அமெரிக்கா அப்படின்னா, ஒரு நியூஸ் எடுத்துக்கிறேன். ஜூன் 22, 2023 நரேந்திர மோடி அவர்கள் அங்கே அமெரிக்கா போயிருந்தார். அங்கே போயிட்டு 2 நிறுவனங்கள், இந்தியானுடைய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடும் அமெரிக்காவுடைய ஜி ஏரோஸ்பேஸ் ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. அடுத்த கட்ட ஃபைட்டர் ஜெட்டை நம்ம தயாரிப்பதற்கு அவங்க முழுமையாக ஒத்துழைத்து அதற்கு தேவையான இன்ஜின் F414 என்ஜின் வந்து நமக்கு கொடுக்குறதா அக்ரிமெண்ட்டு. ஜூலை ஆகஸ்ட் 2023 என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஒரு க்ரீன் லைட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து
80% ஆஃப் டெக்னாலஜியை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, நம்ம 2023 நம்ம ஒப்பந்தம் போடும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு என்ஜினோட காஸ்ட் எவ்வளோ சொன்னாங்கன்னா 8 மில்லியன் அது மாதிரி வந்து சொன்னாங்க. அதாவது 70லேருந்து 80 கோடி அளவுக்கு சொன்னாங்க இந்திய மதிப்பில். ஏன்னா அது இன்னொரு காரணமும் இருக்குது. 2023 டாலரோட வேல்யூயும் இப்போ இருக்கக்கூடிய டாலரோட வேல்யூவும் பார்த்தோம் அப்படின்னா நேர் எதிராக இருக்கும். அப்போ அதிகபட்சம் ஒரு $70 இருந்தது, இப்போ 90 ரூபா வந்துருச்சு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஒன்று. அப்போ ஓவராலாக இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் நம்ம அப்போ எடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா அது என்ஜின் பேஸ்டு. ஒரு என்ஜினுக்கு வந்து 70லேருந்து 80 கோடி அப்படின்னா நம்ம எய்ம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 80 வேணும் அப்படின்னா 80 × 8 அப்படி போட்டுக்கிற மாதிரி பிளானு. சரி, ஓகே, அவங்க ஓகே ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுறோம், ரிசல்ட்டு வரல. ரிசல்ட்னால் தொடர்ந்து இந்தியா புஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே HAL இருக்காங்களே, HAL வந்து இங்கே ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மீதி மற்ற பாகங்கள், இப்போ ஒரு பஸ் இருக்குன்னா பஸ்ஸோட என்ஜினை தவிர மீதி சுற்றி இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே தயார் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த போர் விமானத்துக்கு தேவையான மற்ற எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டாங்க. கம்பெனி ஒதுக்கிட்டாங்க, ஆள் எடுத்துட்டாங்க. ப்ரொடக்ஷன் யூனிட் ரொம்ப ஸ்பீடாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று ப்ரெஷர் கொடுக்குறாங்க, சார் இங்கெல்லாம் வேலைக்கு எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அங்கே இன்னும் என்ஜின் வரல, நம்ம வந்து ட்ரையல் எடுத்து போக வேண்டிய சூழ்நிலை, இன்னுமே வரலன்னா எப்படி அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு இன்றைக்கி ஓடி வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னாங்க. ஏற்கனவே இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 வருஷம் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க, ஃபைன் போடுறோன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு முன்பு நாங்கள் ஆல்டர்னேட் போகிறோம் அப்படின்ன உடனே 2 நிறுவனங்கள் ஓடி வந்தாங்க. ரஃபேல் விமானமும் ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனம். ரோல்ஸ் ராயல்ஸ் வந்து UK, ரஃபேல் வந்து ஃப்ரான்ஸ். ஓடி வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு எல்லா டெக்னாலஜியுமே ஷேர் பண்ண தயாராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி நாங்கள் அடுத்த ஆப்ஷன் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்றாங்க. இப்போ நம்ம 2 வருஷம் இன்ஜின் வரும்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த ஆப்ஷன் சொன்ன உடனே திடீர்னு ஓடி வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஐயா எங்களால் என்ஜின் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்ராக்சிமேட்டாக 200 கோடி பக்கம் வருது அப்படின்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாகவே என்ஜின் நீங்கள் வந்து 6000 கோடிக்கு மேலே செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் 800 மில்லியனுக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், இத்தனை வருடங்களாக நீங்கள் காத்திருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணி 2 வருஷம் கழித்து இப்போ ஓடி வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகம்னும் போது நீங்கள் இதை அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? சரி, 2023 டாலரோட மதிப்பும் இப்போ இருக்கக்கூடிய டாலரோட மதிப்பு அதிகம் கூட வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஒரு என்ஜினோட காஸ்ட் $70லேருந்து $80 சொல்கிறீங்க. சரி, ஒரு $110 $120 அப்படின்னா கூட இந்தியா வந்து ஏற்றுப்பாங்க. நீ உடனே ஓடி போயிட்டு $200 மேலே ஆகும் ஒரு என்ஜின் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கே 200 crore, சாரி டாலர்னே இருக்க மாதிரி 200 கோடிக்கு மேலே வரும் அப்படின்னா என்ன பாஸ், 6000 கோடிக்கு மேலே வரும் கொடுத்தீங்கன்னா தயார் பண்ணிடலான்னு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இத்தனை நாளாக இழுக்கடிப்பீங்க. இந்தியா டென்ஷன் ஆகிட்டாங்க. இது பெரிய ஏமாற்றம் தான், பெரிய ஏமாற்றம். இது இவங்களை நம்பி பின்னாடி போனால் கொடுக்குறவங்க ஒன்று அவங்க என்ன புஷ் பண்ணுறாங்கன்னா, இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எங்களுடைய போர் விமானங்களை வாங்குன்றதுக்காக புஷ் பண்ணுறாங்களான்ற இன்னொரு ஆங்கிளில். ஏற்கனவே ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு வந்து சுகோய் 35 வந்து உங்களுக்கு எல்லா டெக்னாலஜியும் ஷேர் பண்ணி நாங்கள் மேக் இன் இண்டியா கான்செப்டுக்கே வரோன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எங்களை கூட கன்சிடர் பண்ணலான்னு ஒரு பெருத்த அறிவிப்பு அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ரஃபேல் விமானமும் கொடுக்க தயாராக இருக்காங்க. இல்லை நாங்கள் இந்தியாவில் நீங்கள் பண்ணுறதுனால ஷேர் பண்ண தயாராக இருக்கும்ட்டாங்க. இப்போ ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனம் அவங்களும் தயாராக இருக்காங்க. பட் இது டிலே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ 2025 ஒரு என்ஜின் நம்ம கொடுத்தோன்னா அவங்க மாடல் கிரியேட் பண்ணி நம்ம கைக்கு வர்றதுக்கு 2 வருஷம் ஆகிடும் இல்லையா? 2 வருஷத்துக்கு அப்புறம்னா 2027 டெஸ்டிங் எல்லாம் எடுத்தோன்னா 2030 தான் நம்ம கிடைக்கும். போர் விமானங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10-15 கம்ப்ளீட் பண்ணுறது 2030. முழுமையாக நம்மளுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஒரு 100-200 வேணும் அப்படின்னா அது 2035க்கு போயிடும். நம்மளுக்கு இந்த ஷார்ட் பீரியட் 2 வருஷ கேப்பு தான். பட் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல், இப்போ இந்துஸ்தான் ஏரோநாட்டிகளுக்கு ஏற்பட்ட செலவுகள், இதெல்லாம் யார் கொடுப்பாங்க? இனி இந்தியா எந்த அளவுக்கு பிடிச்சி அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். பட் சும்மா விடவே கூடாது, அவங்க விட்டாலும் நம்ம விடக்கூடாது. இந்த அளவுக்கு துரோகம் பண்ணலாமா? ஏமாற்றி இத்தனை நாள் வரேன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணலாமா? அந்த ஆதங்கத்தை உங்ககிட்ட கொட்டணும்னு நினச்சேன், கொட்டிட்டேன், அவ்வளோதான். இப்போ அடுத்த விஷயம்,
இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நேற்று ஃபுல் ஃப்ரீடமாக போனாங்க. $69 வந்துருச்சு. இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கலாம், பல சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக இந்த தடவை பெரிய அளவுக்கு குறையும். ஏன்னா தடைகளை நீக்கியிருக்காங்க. ஈரானுடைய ஆயில் வருது, வெனிசுலானுடைய ஆயில் வருது, போதாத குறைக்கு UAE வெளியே வந்துட்டாங்க. ஓப்பக்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. மிகப்பெரிய அளவு குறையுது. பட் இது நமக்கு எவ்வளோ சீக்கிரம் குறையுதோ அப்போ தான் நம்மளுக்கு ஹாப்பி. நேற்று கூட பாகிஸ்தான் பாருங்கள், விலையேற்றம் அதிகமாக இருந்தாலும் சர்வதேச கச்சா எண்ணெயின் படி குறைத்து விட்டோம் என்ற அறிவிப்பு கொடுக்குறார்கள். ஐயா, இதை நான் உங்களிடம் தாழ்மையுடன் மிக சீக்கிரமாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்னும் இந்தியா சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ் இன்னும் கப்பலே வந்து ரீச் ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்றாங்க. இந்தியாவுக்கு 30 கப்பல் வந்துட்டுருக்கு, சரக்கு கப்பல். 26 கப்பல் மேலும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்தியாவை நோக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டுருக்கு. பட் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, IRGC தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். நான் உங்களுக்கு வீடியோ பதிவு காட்டுறேன் பாருங்கள், அதையும் காட்டுறேன் இதையும் காட்டுறேன். இந்த வீடியோ பதிவு புரிஞ்சுக்கிப்பின்னு நினைக்கிறேங்க நான். அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஓமன் பக்கத்தில் இருக்குல்ல அந்த பாதையை தான் பெரும்பாலும் எடுக்கிறாங்க. மேலே அந்த கார்க் ஐலாண்டு அந்த சைடு மேலே இருக்குல்ல ஒரு குஷம் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அந்த சைடு மேக்ஸிமம் கப்பல்லாம் தவிர்க்கிறாங்க. IRGC கத்தி கூப்பாடு போடுறாங்க, அந்த பக்கம் போகக்கூடாது, நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும், இந்த பக்கம் தான் வரணுன்ட்டு. யாரும் கண்டுக்கல அவங்க பாட்டு. ஏன்னா இப்போ யாரும் சுட மாட்டாங்கல்ல, எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. அதனால் ஃபுல்லாக மேஜராக என்ன பண்ணுறாங்க, ஓமனை ஒட்டி தான் வராங்க. இப்போ IRGC ஐயோ நம்ம கட்டத்துக்குள்ளே போயிருமா, ஏன்னா அவங்க அதை பேஸ் பண்ணி தான் நிறையா வசூல் பண்ணலான்னு நினச்சாங்க, அந்த டோல் போட்டு வசூல் பண்ணலான்னு நினச்சாங்க. பட் இந்த ரூட்டை பாதை இந்த மேப்பையும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே பெரும்பாலும் வந்து ஓமன் ஒட்டி தான் வருது. மறுபடியும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, அந்த சைடு போய் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது, நீங்கள் மேலே வாங்கன்றாங்க. அவங்க ஏன் IRGCயை மேலே வாங்கன்றாங்கன்னா, ஒரு பாதையை உருவாக்கி நாளைக்கு ஆட்டையை போட்டுடலாம், கொஞ்சம் வசூல் பண்ணிடலாம் டோலை போட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. போயிட்டு கப்பல்கள்லாம் வந்து கிடைச்சா போகுதுன்னு இந்த சந்திலே வந்து போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி அமெரிக்கா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, சர்வதேச கடல் பகுதியில் டோலை போட்டு வசூல் பண்ணுவதற்கான அதிகாரங்கள் யாருக்கும் கிடையாது. அப்படி நீங்கள் வசூல் பண்ணணுன்னீங்கன்னா எல்லா நாடுகளுமே அதை வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அது வரும்னு சொல்லிட்டு எங்கள் நாட்டுக்கு வழியாக நீங்கள் கடந்து போனீங்கன்னா ஒரு சர்வீஸ் டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு எல்லா நாடுகளும் போட ஆரம்பித்தா, மத்திய தரைக்கடல் பகுதியை அங்கே கடந்து வருது, அப்போ அவங்க போடுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம கூட இந்தியன் ஓஷன் இந்த பக்கம் ஸ்ரீலங்காவுக்கு இந்த பக்கம் கீழே இப்படி மேலே போது வருது இல்லையா, அந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். இன்னும் அங்கே கீழே போனால் பிலிப்பைன்ஸ்லாம் இருக்குல்ல, பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி இடத்துல ஒன்று அவங்க வசூல் பண்ணாங்கன்னா எங்கே போகிறது, கப்பல் நிறுவனங்கள் எங்கே போய் சேர்த்துறது? ஒவ்வொரு நாடும் இது மாதிரி நினைச்சாங்கன்னா அது நடக்குமா? அதனால தான் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இருந்தாலும் IRGC பிடிவாதமாகறாங்க, எங்களுக்கு இழப்பீடு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான அக்ரிமெண்ட்டு நான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. 2 பேரும் உட்காடுறாங்க, மியூச்சுவலாக சொல்கிறாங்க, அக்ரிமெண்ட் வெற்றின்றாங்க. சரிப்பா, வெளியே வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் என்னதான்ப்பா அப்படி கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா இவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க, அவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க, நடுவில் நின்ற பாகிஸ்தான் இவங்க ஒரு புது கதையை சொல்கிறாங்க. சமாதானப்படுத்தின கத்தார் வந்து தலைமையில் துண்டு போட்டு உட்காந்துருக்குறாங்க, இது ஆகாது போல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து உட்காந்துருக்குறாங்க. அது இஸ்ரேல் வேறு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ரூட்டை போட்டு கிளியராக அந்த பக்கம் அவங்க ஒரு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வரைபடத்தில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட 2 பேர் பக்கம் வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க. தொடர்ந்து ஒரு சில பகுதியில் முன்னேறிட்டு இருக்காங்க. லிட்டானி ரிவர் வரைக்கும் கண்டிப்பாக முன்னேறும், அந்த பகுதியில் நாங்கள் பின்னேற வாய்ப்புகளே கிடையவே கிடையாதுன்ட்டாங்க. இந்த ஒரு போர்க்கால சூழலில் நம்ம இரவு பதில டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இன்றைக்கி ட்ரம்ப் அவர்களும் நேட்டோடைய அதிகம் மார்க் ரூட்டி அவர்களும் சந்திக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் மனப்பிறழ்வு வந்துருச்சு, மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும். அமெரிக்கா முழுக்க ஈரானுக்கு எதிராக நேட்டோ நாடுகளை எதிர்பார்த்தது. நேட்டோ நாடுகள் வரவில்லைனால தான் இவங்க அடித்து பிடிச்சி ஒப்பந்தத்துக்கு வாங்கன்றாங்கல்ல, அவங்க தாக்கல் நடத்துறதுக்கு பெரிய திட்டத்தில் இருந்தாங்க. அங்கே ஈரான் அடிக்கிற அடியை பார்த்து நம்ம ஏன்டா போய் தலையில் விடனே, ஏற்கனவே நம்ம ரஷ்யா கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறோம், அதனால் அவங்க ஐயா நம்ம பொருளாதார சூழ்நிலை ஒவ்வொரு நாட்டு தலைவர்களாக தனது பதவிகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க போடுற பொருளாதார தடையில் அவங்க மக்கள் வாழ்க்கை சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் பதவி இழந்து விட்டார்ல, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கிளி. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் இன்னும் வந்திருந்தாருன்னா இன்னும் மோசமாக போயிருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு ஆயிருக்கும். சப்போஸ் சாதகமாக வந்திருந்தாருன்னா. யாருமே வராத சூழ்நிலையில் அவங்க ஆட்சிகளை இழக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ட்ரம்ப் அவர்கள்கிட்ட சொன்னாங்களாம், ஐயா எர்டகன் அவர்கள் வந்து நான் ஈரானுக்கு ஆதரவான போர் புரிய போகிறேன்னு ட்ரம்ப்புக்கிட்ட சொல்லிட்டாராம். ட்ரம்ப் வந்துட்டு ஏன்னா அவர் வந்து இஸ்ரேலுக்கு எதிரானவர் இல்லையா, அது அவருக்கு ஈரான் அடிக்கிறது அவர் பிடிக்கல, ஆனால் நேட்டோவில் பலமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்புறம் இவர் தான் சொன்னாராம், என்னப்பா நீலாம் நம்ம ஆள் பங்காளி, நீங்கள் பங்காளி மாதிரி நீங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு வளர்த்துறீங்க,
நேட்டோ நாடுகளில் பங்காளியாக இருக்கீங்க, நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? சரி, உங்களுக்காக நான் அமைதியாக இருக்கிறேன்டா. என்னுடைய ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இன்றைக்கி எரடகன் அவர்கள் அமைதியாக இருந்தாருன்றார். இது போதும், எரடகன் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருவார். அவர் துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிருவார். ஏன்னா பெரும்பாலான மக்களோட குற்றச்சாட்டு என்னென்னா, இஸ்ரேல் அந்த அளவுக்கு அடிக்கும்போது நீங்கள் ஏன் பொங்கி எழுவல, வெறும் டைலாக் மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னும் போது திடீர்னு மனுஷன் எரடகனை தூக்கி வச்சிட்டாரு. இல்லைப்பா, அவர் தான்ப்பா அடிக்கலாம்லாம் போனாருப்பா, கிட்டத்தட்ட போர் விமானத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய பங்காளிகளே சேர்ந்து அடித்தோம்னா அது பெரிய இதாகிட்டு, நான் சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே மனுஷன் அமைதியாகிட்டாரு, இல்லைன்னா நிலம மோசம் இருக்குன்னு உடனே அப்போ பதிலுக்கு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, சரி ஓகே, எரடகன் இவ்வளோ பண்ணிட்டார்ல, ஏங்க நீங்கள் F-10 F-110 ஜெட் வந்து அவங்க தொடர்ந்து என்ஜின் கேட்டுட்ருக்காங்க, F-35 ஃபைட்டர் ஜெட் கேட்குறாங்க, அது ஏன் நீங்கள் இன்னும் கொடுக்கல, எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, வெரி குட் நான் கூடிய விரைவில் கன்சிடர் பண்ண போகிறேன், நான் கொடுக்க போகிறேன்றாங்க. இந்த செய்தி கேட்ட இஸ்ரேலுக்கு பகீர்னு தூக்கி வாரி போட்டுரும். இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, துருக்கிக்கு கொடுக்கக்கூடாதுன்றதில் நேட்டோ நாடுகளில் விருப்பந்தாங்க, அமெரிக்காவோட காங்கிரஸ் இது வரைக்கும் ஒப்புதல் கொடுக்கல. ஆனால் மனுஷன் திடீர்னு எரடகனை புகழ்ந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. எதற்காக இது வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னா, அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் ஒருத்தருடைய அந்த மன ஓட்டங்களை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதாவது அவங்க நட்பு நாடுகளாக இருந்தால் கூட, யார், ஈரானும் துருக்கியும் அப்படியே அங்காளி பங்காளிகளாக இருந்தால் கூட, நான் சொல்கிற ஒரு வார்த்தைக்காக, நேட்டோ நாடுகளில் இருக்கின்ற ஒரு பேச்சுக்காக இன்றைக்கி போருக்கு போல் அவங்க ஆதரவாக நிற்கல, தள்ளி நிற்கிறாரு. சரியா? ஆனால் இதே என் கூட இருந்து என் பணத்தை எல்லாமே நான் உங்களுக்காக தான் செலவு பண்ணுறேன், உங்கள் நாட்டு பாதுகாப்புக்காக தான் நான் இவ்வளோ இருக்கோம், இவ்வளோ செஞ்சும் இவ்வளோ பண்ணியும் நீங்கள் என் கூட வரலையே அப்படின்ற ஆதங்கத்தை நேட்டோடைய தலைவர் மார்க் ரூட்டே முன்னாடி சொல்கிறாரு. இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு யூகே பிரதமருக்கு ஸ்டார் ரொம்ப பிடிக்காது. ஃப்ரைட் ரைஸ், அவன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா என்ன, எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா என்ன, எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. இத்தாலி ஜார்ஜியா மெலோனி வேஸ்ட் கை, ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்பு கொடுத்து என்னையே எதிர்த்து பேசுகிறாங்க, எங்களோட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு கெஞ்சிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க, வேஸ்ட் கை அப்படின்றாரு. அங்கே அவருக்கு வந்து ஐரோப்பாவில் வந்து இப்போ யாருமே எந்த தலைவரும், அதுவும் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் வேர்ஸ்ட் கைன்றார். முந்தா நேற்று தான் ஈரானுக்கிட்ட சைன் பண்ணும்போது 2 பேரும் புகழ்ந்து தள்ளிட்டோம், அவங்க பாட்டியை நீங்கள் கை கொடுக்குறதும் உங்கள் மனையை அங்கே கை கொடுக்குறதும் ரொம்ப அன்னோன்யமாக குடும்பமாக ஒற்றுமையாக இருந்தீங்களே, பாட்டியும் பேரானும் சந்தோஷமாக இருந்தாங்களே, இன்றைக்கி ஓடி வந்து ஒரே ஒருத்தர் கூட எனக்கு பிடிக்கல, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதாவது இவர் கூட வரலன்றாரு. அது நேட்டோ நாடு, அப்பா என்னப்பா நீங்கள் இப்படி கோச்சிக்கலாமாப்பா, அவர் டோட்டலி டிஸப்பாயிண்டட் அப்படின்றாரு. உடனே ஒரு அப்பா கோச்சிக்க, என்ன நேட்டோ நாடு அப்பா, அவர் அப்பான்னு கூப்பிட்டு தான் ஒருத்தரை உட்கார வச்சிட்டிங்க, அங்கேயும் அவர் உட்கார வைக்கலான்ற பிளானில் தான் இருக்கீங்களான்னு தெரியல, அப்பா என்னப்பா நீங்கள் இப்போல்லாம் நினைக்கலாமாப்பான்னு எந்திரிச்சு போகிற சாட்டெல்லாம் போடுறாரு. இங்கே பாருங்கள், அப்பா வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் யாரால், இங்கே உட்காந்துருக்கிற மகானால், ட்ரம்ப்னால தான் இவ்வளோ முன்னேற்றம்னு அவர் புகழ்ந்து தள்ள, இவர் அப்படியே லைட்டாக சிரிக்க அப்படின்னு சிரிக்க அங்கே ஒரே ஒரு ரணகலமாக இருந்ததுங்க. ஆனால் என்னன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் அங்கே நேட்டோ நாடுகள் மீது செம்ம காண்டில் இருக்கிறாரு. இவர் அவர் போய்ட்டு ஐஸ் வைக்கிறாரு, தலைவா அப்படிலாம் இல்லை, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நிறையா முதலீடுலாம் வருது, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, வாங்க தலைவான்ற அவர் மறைமுகமாக கூப்பிட்டு, எங்க பார் இப்போ கூட நான் போடுற அக்ரிமெண்ட்டை அவங்க ஒத்துக்கல, நீ வரையா அப்படின்னு கேட்பார். வருவாங்களா? அதில் இன்னொரு சட்ட சிக்கல் கூட சொன்னாங்க. அமெரிக்கா வந்து எப்படி கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னா, இப்போ டெம்பரேச்சர் அங்கே அதிகம்ன்றாங்க, 50 டிகிரி செல்சியஸ்க்கு பக்கம் இருக்குன்றாங்க அந்த இடத்துல. இந்த ஹார்மோஸ் பகுதியில் கப்பல் நிறுத்தியிருக்காங்கல்ல, அவங்களால தாங்க முடியலையா, அதனால் ஒரு கேப் விடலாமா, இந்த கேப் பேச்சுவார்த்தைன்ற பேரில் கொஞ்சம் கேப் விட்டு மிட் டேர்ம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா, அது வரைக்கும் இது கொஞ்சம் இழுத்துட்டு போகலாமா, இந்த 90 நாளைக்கு இதாக அதான்னு சொல்லிட்டு, அதனால தான் ஆளுக்கு ஒரு கதையை அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க பாஸ். அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஹீட்டை தொடர்ந்து தாங்க முடியல, பிளாக் அவுட்டும் பண்ண முடியல, அதனால் 60 நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து, அது இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு முன்பு கூட ஆயுத நிறுவனங்கள்லாம் கூப்பிட்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுலேருந்து எல்லா நியூஸையும் சுற்றி வளைச்சி பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆங்கிளில் ஏதோ ஒரு விஷயத்தில் மர்மமாக இருக்குது. இன்றைக்கி கூட ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மேலே ஓப்பனாக பறந்துட்டு தான் இருந்தது, என்ன காரணம்னே புரியல. ஆனால் இவங்க போர் புரியறதுக்கு இப்போ வாய்ப்புகள் இல்லை, ஆனால் ஃபுல்லாக உலகமானம் பறந்துட்டு தான் இருக்குது, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ மினா பள்ளிக்கூடம் மீது தாக்கல் நடத்தியது யார் என்று கேள்வியும் கேட்டாங்க. அது நாங்களும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தணும்,
யார் நடத்துனாங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இஸ்ரேல் மேலே பழி போட்டால் ஏற்கனவே இஸ்ரேல் மேலே 1000 குற்றம் இருக்குது. இதோட 10ஓட 1 11 இருக்கட்டும். யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஏற்கனவே நெதன்யாகு அவர்கள் மீது அரசு வாரண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஏற்றுக்கோப்பா பேசிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களா. அதனால் நாங்கள் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ தொடர்ந்து நேட்டோ நாடுகளுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுப்பாரா என்னன்னு தெரியல. பட் டோட்டலி டிஸப்பாயிண்டட். ஐரோப்பாவும் அமெரிக்காவும் வேறு வேறு பாதையில் பயணிக்கிறது. ஒரு மந்தையிலிருந்து வந்த 2 ஆடுகள் வெவ்வேறு பாதையில் பயணிக்கிறது. இந்த பயணங்கள் எங்கே போய் முடிய போகிறது என்று தெரியவில்லை. பார்க்கலாம். இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறார், அமெரிக்காவுடைய செனட் வந்து ஓட் ஃபார் ஈரானுக்காக ஆதரவு வந்து 50க்கு 48 இருந்ததான். இப்போ 50க்கு 47 ஆகிடுச்சான். என்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு போட்டு அந்த லீடரோட பேர்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஃபைனலாக ஒரே ஒரு செய்தியோட முடிக்க விரும்புகிறேன். இந்த உலகிலே இன்டர்நெட்டே இல்லாத ஒரே ஒரு நாடு எரித்திரியாமா இருக்கான் இன்டர்நெட்டு. எப்படின்னா நம்மலாம் அந்த காலத்தில் போயிட்டு இந்த ப்ரௌசிங் சென்டர்லாம் உட்காந்து காசு கொடுத்து பண்ணோம்ல, அதுவுமே ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக. அப்போ அங்கெல்லாம் சேனல் எப்படி எரித்திரியாவில் அப்படின்னா அரசாங்க சேனல் மட்டும் தான். நம்ம அந்த காலத்துலலாம் தூர்தர்ஷன் ஓடிச்சு பார்த்தியா, ஒன்லி டிடி நியூஸு, தூர்தர்ஷன், வயலும் வாழ்வும், ஒளியும் ஒளியும், இது மட்டும்தான். வெள்ளிக்கிழமை சாயந்தரம்னா ஒரு 3-4 பாட்டு போடுவாங்க, அதுக்கு ஓடி போய் உட்காந்துருப்போம். கிரிக்கெட்னா ஒரே ஒரு டிவியில் தான் ஓடும் இல்லையா. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ எரித்திரியாவில் இருக்கான். நெட்டுன்னா என்னென்னு கேட்குறாங்களாம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மீன் நெட்டு, அதாவது வலை போட்டு பிடிக்கலாம் அந்த நெட்டு தாங்க தெரியும், இந்த நெட்டு எங்களுக்கு தெரியாதுன்றாங்களாம். அந்தளவுக்கு எரித்திரியாவை பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.